டுடேயின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல், IS அமைப்பு பொறுப்பேற்பு. இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி MP டேவிட் அமெல் கத்தியால் குத்தி கொலை. அமெரிக்க நகரங்களை அளிக்கும் அதிநவீன அணுசக்தி ஏவுகணைகள் எங்களிடம் உள்ளன. பகிரங்க மிரட்டல் விடுத்த ரஷ்யா. 33 நாடுகளுக்கு அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு. பருவநிலை மாற்றம், எந்த நடவடிக்கையும் இல்லை, இங்கிலாந்து ராணி அதிருப்தி. திடீரென தென்னிலங்கையை வந்தடைந்த யுத்த கப்பல்கள். ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் அமெரிக்கா மீண்டும் இணைந்தது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடான இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த போரிஸ் ஜான்சன் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். இவரது கட்சியைச் சேர்ந்தவர் டேவிட் அமேஸ். 69 வயதாகும் இவர் எசெக்ஸ் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர். டேவிட் அமேஸ் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் 3வது வெள்ளிக்கிழமைகளில் தொகுதி மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்பது வழக்கம். அதன்படி வெள்ளிக்கிழமையான நேற்று எசெக்ஸ் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு சர்ச்சில் பொதுமக்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார். அப்போது அங்கு வந்த 25 வயதுடைய நபர் டேவிட் அமேஸ் அருகே சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக குத்தினார். இதில் சம்பவ இடத்திலேயே டேவிட் அமேஸ் உயிரிழந்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் எம்பியை கத்தியால் குத்திய இளைஞரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் டேவிட் அமேஸ் மறைவுக்கு இங்கிலாந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த எம்பி டேவிட் அமேஸுக்கு மனைவி மற்றும் 5 குழந்தைகள் உள்ளனர். பட்டப்பகலில் சர்ச் வளாகம் அருகே எம்பி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தவுடன் மருத்துவமனைக்கு டேவிட் கொண்டு செல்லப்படவில்லை என்றும் சம்பவ இடத்திலேயே அவருக்கு டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர் என்றும் ஜான் லேம்ஸ் பிபிசியிடம் தெரிவித்தார். 2016 கொல்லப்பட்ட ஒரு எம்பியின் நினைவாக உருவாக்கப்பட்ட ஜோ காக்ஸ் பவுண்டேஷன் டேவிட் கத்திக்குத்து சம்பவம் கொடூரமான செயல் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் கட்சி தலைவர் சர் கேர் ஸ்டார்மேன், டேவிட்டுக்கு நடந்த கொடூரமான மற்றும் துயரமான சம்பவம் கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். அவரது நிலைமை மற்றும் அவரது குடும்பம் ஊழியர்கள் மீது எமது நினைவு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஹைப்பர்சோனிக் அணு ஏவுகணைகள் அமெரிக்க நகரங்களை அழிக்கும் திறன் கொண்டவை என்று அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாஸ்கோவில் எரிசக்தி மன்றத்தில் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதை விட 5 மடங்கு வேகமாக பறக்கும் ஆயுதத்தை தனது நாடு உருவாக்கியிருப்பதாக கூறினார். அதே நேரத்தில் ரஷ்யா யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பவில்லை என்றும் கூறினார். மேக் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வேகத்தில் செல்லும் ஆயுதங்கள் அமெரிக்காவில் உருவாக்கப்படுகின்றன. எங்கள் அமைப்புகள் மேக் 20க்கு மேலான வேகத்தில் பறக்கின்றன. இவை வெறும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அல்ல, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள். இவை உங்களிடம் உள்ளதை விட மிக வலிமையான ஆயுதங்கள் என புடின் குறிப்பிட்டார். இத்தகைய நவீன ஆயுத அமைப்புகள் ஏற்கனவே ரஷ்யாவிடம் உள்ளன என்பதோடு இதேபோன்ற அமைப்புகள் மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்டு வருகின்றன என விளாடிமிர் புதின் மேலும் கூறியுள்ளார். கார்டிப் நகரில் வேல்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தை இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கான்வால் இளவரசி பமீவாவுடனும் நாடாளுமன்ற சபாநாயகர் எலின் ஜோன்ஸுடனும் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு அடுத்த மாதம் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுவது பற்றி பேசும்போது பருவநிலை மாற்ற பிரச்சினை பற்றி பேசுகிறீர்களே தவிர அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை என்பது மிகவும் எரிச்சலூட்டுகிறது என கூறியுள்ளார். இந்த ஆடியோ சரிவர கேட்கவில்லை என்றாலும் கூட பருவநிலை மாற்ற பிரச்சினையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதில் ராணி 2ஆம் எலிசபெத் அதிருப்தி அடைந்துள்ளார் என்பதை வெளிப்படுத்திவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவில் அமெரிக்கா மீண்டும் இணைந்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆட்சியின் போது சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகளுக்கான நிறுவனத்தின் மனித உரிமை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்தது. அத்துடன் மனித உரிமை ஆணைக்குழு பாகுபாட்டுடன் இயங்குவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியது. இந்நிலையில் தற்போது மனித உரிமை ஆணைக்குழு 18 உறுப்பு நாடுகளை புதிதாக தெரிவு செய்துள்ளது. இதில் அமெரிக்காவும் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. குறித்த 18 நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நாள் முதலே IS பயங்கரவாதிகள் ஷியா பிரிவு முஸ்லிம்களையும் தலிபான்களையும் குறிவைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக ஷியா பிரிவு முஸ்லிம்களின் மசூதிகளில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன.
கடந்த 8ஆம் தேதி குண்டூஸ் மாகாணத்தின் தலைநகர் குண்டூஸில் உள்ள ஷியா பிரிவு முஸ்லிம்களின் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 46 பேர் பலியாகினர். 100ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் கந்தஹாரில் உள்ள மிகப்பெரிய மசூதியில் நேற்று அடுத்தடுத்து நடந்த தற்கொலைப்படை தாக்குதல் அந்த நாட்டை அதிர வைத்தது. கந்தஹார் மாகாணத்தின் தலைநகர் கந்தஹாரில் உள்ள ஷியா பிரிவு முஸ்லிம்களின் மசூதியில் நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. உள்ளூரைச் சேர்ந்த 500ற்கும் அதிகமான ஷியா பிரிவு முஸ்லிம்கள் இந்த தொழுகையில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் உடலில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வந்த பயங்கரவாதிகள் 2 பேர் மசூதியின் நுழைவாயிலில் நின்று குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். பயங்கர சத்தத்துடன் குண்டுகள் வெடித்து சிதறியதில் அந்த பகுதியே அதிர்ந்தது. அடுத்தடுத்து நடந்த இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 37 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு IS பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. ரஷ்யாவுக்கு சொந்தமான யுத்த கப்பல் ஒன்றும் அந்த நாட்டு கடற்படைக்கு சொந்தமான 2 நீர்மூழ்கி கப்பல்களும் திடீரென கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சகம் கருத்து வெளியிடுகையில், வெளிவிவகார அமைச்சின் அனுமதியுடனேயே நாட்டிற்குள் இந்த யுத்த கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்துள்ளன. கப்பல்சார் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டு தரித்துள்ளன. குறித்த கப்பல்கள் சேவைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் நாளை மறுதினம் 18ஆம் தேதி நாட்டை விட்டு செல்லும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 33 நாடுகளின் பயணிகள் தமது நாட்டுக்கு வருகை தரலாம் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் இருந்ததால் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அந்நாட்டின் தரைவழி எல்லைகள் மூடப்பட்டன. மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா மற்றும் இதர பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்நிலையில் நவம்பர் மாதம் முதல் அமெரிக்க நாட்டின் தரைவழி எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருந்தது. முழுமையாக தடுப்பூசி போட்ட வெளிநாட்டு பயணிகளுக்கான பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இது நவம்பர் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன்படி அமெரிக்காவுக்கு வருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் கொரோனா பரிசோதனை செய்து அதில் கொரோனா இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கெவின் முனோஸ் தனது ட்விட்டரில் இன்று பதிவிட்டுள்ளார். இதில் நவம்பர் 8ஆம் தேதி முதல் 2 தவணை கொரோனா தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்ட வெளிநாட்டு பயணிகள் அமெரிக்கா வர அனுமதிக்கப்படுவார்கள். இந்த அறிவிப்பானது சர்வதேச விமான பயணம் மற்றும் தரைவழி பயணம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள் யாவும் நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.